ஒரு பௌர்ணமி இரவு. வட்ட வடிவுல நிலா முழுமையா இருக்கு. வானம் கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த பிரகாசமான நிலவு வெளிச்சத்துல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு கழுத்துல எலும்புக்கூடு மாலையை போட்டுக்கிட்டு சிவப்பு வட்டத்துக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கண்களை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அங்க பாம்பு கடந்து போனா கூட அதை உணராம ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அப்புறம் தொடர்ந்து அவர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு யக்ஷினி அவர் கண் முன்னாடி தோன்றாங்க. 3 வருஷமா என்னோட தபசு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்ப இங்க உனக்காக வந்திருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? யாருமே என்ன ஜெயிக்காத மாதிரி அழிவில்லாம நான் இருக்க விரும்புறேன். அழிவில்லாம இருக்கிற ஒரு வரன் பிரம்மதேவன் கூட கொடுக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு யக்ஷினி இந்த வரத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஆனா இந்த மாயா சக்திகள் உள்ள இந்த ஒரு கத்திய உனக்காக நான் கொடுக்கறேன். இந்த ஒரு கத்தி உன்கிட்ட இருக்கிற வர உன்னை யாருமே அழிக்க முடியாது. யக்ஷினி அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. அந்த யக்ஷினி கொடுத்த அந்த கத்தி அந்த இளைஞனோட கைக்கு வந்துருச்சு. அவரோட கண்கள்ல சந்தோஷ ஒளி தெரியுது. நான் பெரிய சக்திசாலி ஆயிட்டேன். நான் பயங்கரமானவன். நான் வேட்டக்காரன் சங்கர். வேட்டக்காரன் சங்கர். செடி இப்படியோ அவங்க மாட்டியிருந்த அந்த பொறியிலிருந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க மாட்டியிருக்கிற அந்த வலையில மின்சாரம் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வலையில எங்க தொட்டாலும் அவங்களுக்கு ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. அந்த செடிப்பை சிறை பிடிச்சவர் அப்ப செடிப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் வந்து செடிப்பை பார்த்து ரொம்ப கஷ்டமா சிரிக்கிறாரு. ஒருத்தரை பலி கொடுக்கறதா இருந்தா அவங்கள பார்த்து எப்படி சிரிப்பாங்களோ அதே மாதிரி சிரிக்கிறாரு. சிரிக்கிற அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, அது வேட்டக்காரன் சங்கர் தான். தவம் இருந்து யக்ஷினி கிட்ட இருந்து சக்தியெல்லாம் வாங்கினாரு. அதே வேட்டக்காரன் சங்கர் தான் அங்க நின்னுட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் நின்னு என் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கீங்க? இதை தூக்கி அப்படியே உள்ள வீசுங்க. சங்கர் அப்படி சொல்லி முடிச்ச உடனே சங்கரோட ஆட்கள் 4 பேர் அந்த இடத்துக்கு வந்து செடிப்பை லாரிக்குள்ள தூக்கிட்டு போக கொண்டு போறாங்க. அப்ப திடீர்னு மகேஷ் வந்து அந்த 4 பேரை ஒருத்தரை கொன்னுட்டு அங்கிருந்து ஒரு புயல் மாதிரி காணாம போயிட்டாரு. இதை பார்த்து வேட்டக்காரன் சங்கர் திகைச்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ பயங்கரமான 2 உயிரினங்களை ஒரே தடவையை எதிர்கொள்வோம்னு அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. இருந்தாலும் அவர் எதுக்குமே தயங்காம அவங்க ஆட்களை பார்த்து மறுபடியும் கட்டளையிடுறாரு. எல்லாரும் மரத்து மேல பாருங்க, அவன் மேல இருந்து தான் தாக்கிட்டு இருக்கான். இங்க யார் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள சுட்டு தள்ளுங்க. வேட்டக்காரன் சங்கர் அப்படி சொன்ன உடனே அவரோட ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி நின்று மரங்களை நோக்கி துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்த ஒரு ஆளுக்கு பின்னாடி காய்ந்த இலைகள் மேல யாரோ நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குது. சத்தம் வந்த அந்த பக்கமா பார்த்து அந்த ஆள் சுட ஆரம்பிக்கிறாரு. அவர் சுட்ட உடனே மகேஷ் ரொம்ப சத்தத்தோட கீழே வந்து விழுறாரு. மகேஷ் இறந்து போயிட்டு தான் நினைச்சு அவரை சுட்ட அந்த ஆள் கையில துப்பாக்கியோட மகேஷை நோக்கி மெதுவா நடந்து வராரு. அப்ப மகேஷ் தரையில விழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஆள் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே மகேஷ் எழுந்து அவரோட கழுத்திலேயே கடிச்சு அவரோட ரத்தத்தை உரியிறாரு. அப்புறம் ஒரே அடியில தலையை துண்டாக்கி வேட்டக்காரன் சங்கர் கிட்ட அந்த தலையை தூக்கி வீசுறாரு. தான் கூட்டாளியோட தலையை பார்த்த உடனே சங்கர் கூட இருந்த அந்த 2 பேரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. சங்கர் தான் ஆட்கள் கூட இல்லாததை நினைச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்காரு. இந்த மாதிரி பயங்கரமான ஒருத்தரை தான் வாழ்நாள் எதிர்கொள்வோம்னு சங்கர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. ஆனா சங்கர் இதை பத்தி எதையுமே கவலைப்படவே இல்லை. அப்புறம் சங்கர் ரொம்ப சத்தத்தோட மகேஷை கூப்பிட்டாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் நீ பண்ணா நான் பயந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டியா? நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா என் முன்னாடி வா, எதுவுமே ஆயுதம் இல்லாம வா. அப்படி வரலன்னு வையி. வேட்டக்காரன் சங்கர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு மரத்துக்கு பின்னாடி உட்காந்து அவர் செடிப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேட்டக்காரன் சங்கர் முன்னாடி வந்து அவர் நிக்கிறாரு. வேட்டக்காரன் சங்கர் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு கை விலங்கை எடுத்து மகேஷ் கிட்ட தூக்கி எறிஞ்சு அப்புறம் சொல்றாரு, எடு, வா, என் முன்னாடி மண்டியிடு, அந்த விலங்கை உன் கையில போட்டுக்கோ. மகேஷ் அப்போ மண்டியிட்டு உட்கார்றாரு. அப்புறம் மகேஷ் கை விலங்கை எடுக்கிற மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு அங்க இருக்கிற சேரை எடுத்து சங்கரோட கண்ணிலேயே வீசுறாரு.
அப்போ திடீர்னு அவர் சங்கர் மேல பாயிறாரு. ஆனா அப்ப சங்கர் எந்த ஒரு துப்பாக்கி எதுவுமே பயன்படுத்தல. அவர் கண்களை மட்டும் மூடிக்கிட்டு இருந்தாரு. மகேஷ் அப்படியே தாவி வந்து அவரோட கழுத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மகேஷோட கையை பிடிச்சுக்கிட்டாரு. அப்ப மகேஷ் வேட்டைக்காரன் சங்கரை தலையிலேயே அடிக்கிறாரு. அவர் அப்படி அடிச்ச உடனே சங்கரோட நெத்தியிலிருந்து ரத்த வழி ஆரம்பிக்குது. என்ன மகனே, இப்பயாவது புத்தி வந்துருச்சா? அப்ப வேட்டைக்காரன் சங்கர் தான் முன்னாடி இருந்த மகேஷை பார்த்து எதுவுமே பேசாம ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தங்க சாகறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி சிரிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மகேஷ் அப்படி சொன்னதை கேட்ட உடனே சங்கரோட முகத்துல இருந்த சிரிப்பு காணாம போயிடுது. அப்புறம் அவர் கோவத்துல ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அப்படியே மெதுவா மகேஷோட கண்ல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. மகேஷ் இப்படி நடந்த உடனே அவர் ஷாக் ஆயிடுறாரு. சங்கர் திடீர்னு மறைஞ்சதால அவர் கொஞ்சம் கவலையாயிடுறாரு. மகேஷ் அப்புறம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. ரொம்ப தூரத்துக்கு அந்த இடத்துல யாருமே இல்ல. அவருக்கு எதுவுமே புரியறதுக்கு முன்னாடி அந்த வேட்டைக்காரன் சங்கர் மகேஷோட இடது காலை பிடிச்சு அவரை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாரு. அந்த வேட்டைக்காரன் சங்கர் மகேஷை தரன்னு இழுத்துட்டு போறாரு. மகேஷ் தன்னைத்தானே காப்பாத்திக்க அவரோட நகத்தால தரையை கீறாரு. சங்கர் இடது காலை தான் பிடிச்சு இழுத்தாரு. மகேஷ் அவரோட வலது காலை வச்சு அப்படியே உதச்சி தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்புறம் பிடியிலிருந்து விலகி மகேஷ் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மரத்து பின்னாடி போய் அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ வேட்டைக்காரன் சங்கர் ஒரு பெரிய மரத்துக்கு மேல நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் விசில் அடிச்சு மகேஷை கேலி பண்றாரு. ஏய் சின்ன பையா, என்னாச்சு? என்னப்பா சின்ன பையா, பயந்து ஓடிக்கிட்டு இருக்கியா? இப்ப எங்கப்பா இருக்க? மகேஷ் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வேம்பயரா இருக்கிறதால ரொம்ப சின்ன சின்ன சத்தத்தை கூட அவரால் ரொம்ப நல்லாவே கேட்க முடியும். கொஞ்ச நேரம் அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லை. அப்புறம் சங்கரோட கண்ணில இருந்து மறையறதுக்காக அவர் அந்த தரையில அப்படியே தவழ்ந்து காட்டுக்குள்ள போறாரு. அந்த பாதை ரொம்ப சேரா இருக்கு. அவர் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க காய்ந்த இலைகளுக்கு மேல் நடக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. மறுபடியும் மகேஷ் முன்னாடி திரும்பி பார்த்த உடனே சங்கர் வந்து முகத்திலே குத்திடுறாரு. மகேஷ் இப்ப தரையில படுத்துக்கிட்டு வலியால கத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட முகத்துல இருந்து ரத்தம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப வேட்டைக்காரன் சங்கர் மகேஷோட முகத்தை குத்துன அந்த கத்தியை எடுத்து அந்த கத்திய வாயில வச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, நீ ஒரு காட்டேரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முகத்துல குத்தி ஏற்படுத்தின அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும் நினைக்கிறியா? இல்ல, இது குணமாகாது. யக்ஷினியோட வரத்தால நான் இந்த கத்திய வாங்கியிருக்கேன். இந்த கத்திய வச்சு உன்ன மாதிரியான வேம்பயரையும் என்னால தோலுரிக்க முடியும். அப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த வேட்டைக்காரன் சங்கர் வேம்பயர் மகேஷோட கையில விலங்க போட்டுட்டு அவரை அந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாரு. அப்புறம் அவரை தேடி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் போட்டுறாரு. அப்புறம் மகேஷ் அங்கேயே போட்டுட்டு சங்கர் அங்கிருந்த லாரியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. மகேஷோட இந்த நிலைமையை பார்த்து சேடி உணர்ச்சி வசப்பட்டு அந்த வலைக்குள்ள இருந்து அப்படியே துடிதுடிச்சு போறாங்க. பரவாயில்ல விடு, நீ எதுக்கும் பதறாத, இந்த பிரச்சனை எப்படியாவது பாத்துக்கலாம். ஒரே முறை என்ன இதுல இருந்து விடுதலை பண்ணு. நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவனை வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அது முடியாத காரியம். அவ யக்ஷினி கிட்ட தவறுந்து அந்த கத்திய வாங்கியிருக்கான். அந்த கத்திய வச்சு என் முகத்தை குத்திட்டான். அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரேஷ்மா, இங்க பாரு, இங்க என்ன பாரு. இப்ப நாம அந்த வேட்டைக்காரனோட கவனத்தை திசை திருப்பி ஆகணும். நீ என்னதான் பண்ணலாம்னு நினைக்கிற மகேஷ்? அந்த வேட்டைக்காரன் நம்ம 2 பேத்தையும் இந்த இடத்துல இருந்து வேற எங்க கொண்டு போக போறான். மகேஷ் இப்படி சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கை விலங்குல இருந்து அவரோட ஒரு கையை விடுவிச்சிடுறாரு. அப்புறம் அமைதியா எழுந்து சங்கர் இருக்கிற அந்த லாரி பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. சங்கரோட அந்த கத்திய பிடுங்கிறதுக்காக. வேட்டைக்காரன் சங்கர் அந்த லாரிக்கு பின்னாடி தான் இருக்காரு. மகேஷ் அந்த லாரிக்கு பக்கத்துல போன உடனே அந்த லாரிக்குள்ள இருந்து வேட்டைக்காரன் சங்கர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற சத்தம் அவருக்கு கேக்குது. சங்கர் யார்கிட்டயோ உதவி கேட்டுட்டு இருந்தாரு. மகேஷ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி
அப்புறம் அப்படியே அந்த லாரிக்குள்ள ஏறி வேட்டைக்காரன் சங்கரோட கையில இருந்த அந்த கத்தியை அவர் பிடுங்கி சங்கரோட நெஞ்சிலேயே கீறிடுறாரு. இப்ப சங்கருக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. அவர் மந்திரத்தை முணுமுணுத்துட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு மறைஞ்சிடுறாரு. எப்படியோ கடைசியா ரொம்ப பயங்கரமான ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த எதிரிய அவர் ஜெயிச்சிட்டாரு. மகேஷ் லாரியில இருந்து அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு சேடிப்பை கட்டி போட்டிருக்கிற அந்த வலைக்கு பக்கத்துல போய் அதை அறுத்து விடுறாரு. சேடிப்புக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டு இருந்ததால மகேஷ் அவங்கள தூக்கிக்கிட்டு போறாரு. மகேஷும் சேடிப்பும் மெதுவா நடந்து அந்த மாளிகைக்கு போறாங்க. அப்ப திடீர்னு மகேஷ் திணறாரு. அப்போ அவரோட நெஞ்சிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அவரோட சட்டை அப்படியே ரத்தத்தால சிவப்பாகுது. அந்த வேட்டைக்காரன் சங்கர் மகேஷ் கத்தியை பிடுங்கின உடனே அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்துட்டாரு. அவர் வந்து மகேஷோட நெஞ்சிலேயே கத்தியால குத்திட்டாரு. அப்புறம் வேட்டைக்காரன் சங்கர் ஏதோ மந்திரத்தை முணுமுணுத்து மகேஷோட உடம்புல இருந்து ஆன்மாவை வெளியே எடுத்து அதை ஒரு பாட்டிலுக்குள்ள சங்கர் அடைக்கிறாரு. இன்னைக்கு நான் இவனை கொண்டு போறேன். நாளைக்கு நான் கண்டிப்பா திரும்பவும் வருவேன். எல்லாத்துக்கும் மேல உங்க 2 பேரோட ஆன்மாவும் தியாகத்தால என்னைக்கும் அழியாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கையை கொடுத்துட்டு வேட்டைக்காரன் சங்கர் திடீர்னு அந்த காட்டுல நிரந்தரமா மறைஞ்சு போயிட்டாரு. அப்போ அங்க இருக்கிற மகேஷோட பாடியை பார்த்து சேடிப் ரொம்ப சோகமா சத்தமா அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்ப சேடிப் வேட்டைக்காரன் சங்கரை என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மகேஷோட ஆத்மாவை திரும்ப கொண்டு வர முடியுமா? அதை நாம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.